வணக்கம் நண்பர்களே, எங்கள் வீட்டு சாம்பார் வாங்க பார்ப்போம். ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போட்டு நல்லா அலசிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு சாம்பார் பொடிக்கு 1 கப்பு மல்லி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு காயம் துண்டு காயம் வச்சுருக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 10 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அவ்வளோதான். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாம்பார் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காய் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் பாருங்கள். சின்ன வெங்காயம் 10, 3 தக்காளி, கொஞ்சோண்டு காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பார் பொடி, சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்களவு புளி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காயும் வச்சுருக்கிறேன். இந்த வறுத்து அரைக்கிற மசாலாவில் ஆயில் வச்சு நம்ம வெங்காயத்தை போட்டு 2 மிளகா போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். மசாலாவில் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். காயத்தை மட்டும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிய விட்டு அந்த எண்ணெயிலே வத்தலையும் கருவேப்பிலையும் லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு அரைங்க, நல்லாயிருக்கும். பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பருப்பு குக்கரில் வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் நல்லா கொதிச்சது உடனே மூடி போட்டுறாதீங்க. குக்கரை மூடி போட்டுறாதீங்க. கொதித்து அந்த நுரையெல்லாம் வரும் மேலே. அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு பாருங்கள். நமக்கு விசில் வரும்போது அதில் மேலே ரொம்ப பொங்கி வராது, வெளியில் ரொம்ப பொங்கி வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத அதை சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ மசால் பொடி போட்டோம், சாம்பார் பொடி போட்டுருச்சு. இது நமக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம இந்த சாம்பார் பொடியே போதும், காரமே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெரிய ஆளுங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், காரம் நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடையில் அங்கே புளியை கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம். இதை முதல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய் வேக வைங்க. காய் வெந்த உடனே புளி கரைசலை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு இந்த வெந்ததை இது தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு கலந்து விடுங்க. தேங்காய்ங்கிறது நம்மளுடைய ஆப்ஷன் தான், வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போது மல்லித்தழையை போட்டுட்டு நம்ம தாளித்து ஊற்றிட போகிறோம். அது தாளிக்கிறதுக்கு வீட்டில் வெங்காயம் வடகம் இருந்துச்சு, அதை வச்சு நான் ஈஸியாக சிம்பிளாக தாளிச்சிட்டேன். ஒரு வெங்காய வடகம் மட்டும் இது பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிட்டேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சாம்பார் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி சொல்லுங்கள். பாய்.